மாற்றம் வந்தாதான் மாற்றம் வரும். வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மாற்றம் வந்தாதான் மாற்றம் வருமாமா. நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் வேற, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற மாற்றம் வேற. இன்னைக்கு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிற பலருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சான்னு கேட்டோன்னா எல்லாரும் சொல்லுவீங்க, எஸ் பாஸ்டர், ஐம் ஹீல்டு, நான் என்ன ஆயிட்டேன், மாறிட்டேன். இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நமக்குள்ள முதலாவது ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் எனக்கு கொடுத்த டாபிக்னா, மாற்றம் வரணும்னா மாற்றம் வரணும். என்ன வரணும்? என் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா என்ன வரணும்? மாற்றத்திற்கு மாற்றம் அவசியமா தேவைப்படுது. என் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை இருக்குது பாசி, இந்த பிரச்சனை என் வாழ்க்கை ரொம்ப நெருக்குது, இந்த கண்ணீரின் அனுபவம் என் வாழ்க்கையில் ரொம்ப வருஷங்களாக இருக்குது, இது விடாப்பிடியான ஒரு நோயாக இருக்குது, என் குடும்பத்தை தொடர்ந்து இந்த பாவ கட்டுகள் வந்துகிட்டே இருக்குது, சாபம் என் குடும்பத்தை பின் தொடர்ந்துகிட்டே இருக்குது, சில வியாதி எங்களோட தகப்பன் தொற்றி, என் குடும்ப தொற்றி, அப்படியே என் சந்ததி முழுவதும் அந்த வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம மாற்றம் வரணும், அதுலேருந்து ஒரு சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா தேவன் நம்மிடத்தில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீர பிரகாரமான வாழ்க்கையில் தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்தில் நமக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே தேவன் நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்வை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று நான் சொல்லவே முடியாது. எல்லா பாவமும் என்னுடைய வாழ்வில் இருந்துச்சு. எப்போ என்னை கர்த்தரை மாற்ற ஆரம்பித்தார், வாழ்வை மேன்மையாக்க ஆரம்பித்தார் அப்படின்னா எனக்குள் மாற்றம் வர, நான் எனக்குள் வாஞ்சிக்கும் பொழுது தான் மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. முதல்ல எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். என்ன பண்ணணும்? நான் வாஞ்சிக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்குள்ள ஒரு வாஞ்ச வரணும். ஆண்டவரே இது வரைக்கும் இப்படி வாழ்ந்தது போதும், ஆண்டவரே இது வரைக்கும் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சது போதும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா முதலாவது என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து மாற்ற ஒப்பு கொடுக்கணும். வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்ப்போம், கடைசி பகுதியை. வெளியான மனுஷன் ஆமென். வசனம் சொல்லுது, வெளியான மனுஷன் அழிந்தும் உள்ள இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் என்னாகணுமாமா, டே பை டே புதுசாயிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். மாற்றம் என்பது ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. நீங்கள் பாருங்களேன், ஒரே நாளில் உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் நடந்துருச்சு, அடுத்த மாற்றத்துக்கு எதிர்பார்ப்பீங்களா மாட்டிங்களா? இன்னைக்கு இந்த காரியத்தை கேட்டீங்க, உடனே மாறிடுச்சு, நாளைக்கு அடுத்த காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க. அதான் வசனம் சொல்லுது, மாற்றம் என்பது ஒரே நாளில் நடக்கிற மாற்றம் இல்லை. நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், உடனே நைட்டை நான் பரிசுத்தவான மாறிட்டேன் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. டே பை டே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பும் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டா நம்ம உடனே நீதிமான்கள் அப்படியே பெருசாயது கிடையாது. நீதிமான்கள் ஆயிட்டோம், ஆய்கொண்டிருக்கணும். நீதிமான்களா மாறிக்கொண்டிருக்கிறோம், அதுதான் உண்மையான அர்த்தம். நீதிமான ஆயிட்டோன்னு சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் நம்ம பல நேரங்கள் சொல்லுவோம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தடை செய்வது போல இருக்கு, ஏதோ ஒரு காரியம் மாற்றத்தை கொண்டு வர விடாமல் தடை செய்கிறது. அப்போ நம்ம சூதரிச்சுக்கணும், இந்த மாற்றத்தை தடை செய்வதற்கு ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ள தேவைப்படுது. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, முள்ளால தான் எடுக்கணும். மாற்றம் வரணும்னா மாற்றத்தால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? விளங்குறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புரியுதுன்னு சொல்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா. புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா முள்ளால் தான் எடுக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் தேவை. முதல்ல எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பேருக்கு பில்லி கிரஹாம் அப்படிங்கிற ஊழியக்காரர் தெரியும்? பில்லி கிரஹாம் தெரியாதா? சரி, ஓகே. அவர் மிகப்பெரிய ஒரு ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு மீட்டிங் வச்சாருன்னா கோடிக்கணக்கான பேர் கூடுவாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தேசத்தில் ஒரு மீட்டிங், ஒரு பெரிய ஊழியக்காரங்க வச்சாங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான கூடுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான பேர்னா எத்தனை பெரிய கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் முழுவதும் ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக வருவாங்க, நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த ஊழியக்காரருக்கு கூடும். பல கண்டங்களை தேவனுடைய சமூகத்தை நேராக திருப்பின ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய பேர் பில்லி கிரஹாம். ரீசெண்டாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்து போனார். அவர் பல மனுஷங்களுக்கு ஜெபம் பண்ணி அவர் கர்த்தருக்குள்ள வழி நடத்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு சோகனைனா, அவருடைய பையன் ஃப்ராங்க்லின் கிரஹாம்,
அந்த பையன் பார்த்தீங்கன்னா இவர் பலருக்கு ஜெபம் பண்ணி, பலருக்கு அற்புதம் செஞ்சு, பலர் வியாதியில் இருக்கவனை சுகமாக்கி, பலர் பாவத்தில் இருக்கவனை விடுதலையாக்கி அற்புதம் செஞ்சு நடத்துகிற ஒரு ஊழியக்காரரு, அவருடைய மகன் குடிச்சு வெறிச்சு, அவர் செய்யாத பாவம் இல்லை. இவர் ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பாராமா, இவர் ஒரு பக்கம் குடிச்சு கொண்டு இருப்பார், வியாதியின் படுக்கையில் படுத்து கொண்டு இருப்பார், விபச்சார வேஷசனை செஞ்சு கொண்டு இருப்பாராமா. யாரு? அந்த பில்லிகிராமோட பிள்ளை அப்படிப்பட்ட பாவ வழிகள் சென்று கொண்டிருப்பாராமா. அவர் ரொம்ப பாரப்பட்டு அழுவாராம், ஆண்டவரே நான் மக்களுக்காக எவ்வளோ வார்த்தை சொல்கிறேன், என் வார்த்தை கேட்டு 10 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆனால் என்னுடைய பிள்ளை, சொந்த பிள்ளை என்ன ஆகலை, ரட்சிக்கப்படலையே. எத்தனையோ நான் பிரசங்கம் பண்ணுறேன், எத்தனையோ பிள்ளைகள் அந்த பாவத்தை உணர்ந்து கொண்டு அழுது ஒப்பு கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு பிறந்த சொந்த பிள்ளை என்னாகலை, என் வாழ்க்கை என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பலின்னு சொல்லி அவர் பல நாட்களை அழுது கொண்டிருப்பாராமா. அவர் அழுத அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அந்த ஃபெலிக்ஸ் ஆபிரகாமை, அந்த ஃபெலிக்ஸை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் தொடுறாரு. தொட்டவனே அவர் ரட்சிக்கவும் பட்டுட்டாரு. ரட்சிக்கப்பட்டு சில நாட்களிலேயே அவர் தகப்பன் மரித்தும் போயிட்டார். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ நடத்துனாங்க. அந்த பாஸ்டர் கூப்பிட்டு, பிராங்க்லின் அவர் பாஸ்டர் கூப்பிட்டு, இந்த இடத்துல வாங்க பாஸ்டர், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கணும்னு சொல்லும்போது சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு தகப்பன் எவ்வளோ பிரசங்கம் பண்ணினாரு, இந்த பிரசங்கம் தானே உங்களை மாட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராமா, இல்லை, அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் தகப்பனுடைய பிரசங்கம் தான் உங்களை மாத்துச்சு, உங்கள் தகப்பன் மூலியமா எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, உங்கள் தகப்பனுடைய வார்த்தை தான் உங்களை மாத்துச்சுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னவாமா, இல்லை, என் தகப்பனுடைய வார்த்தை என்ன மாத்தல, என் தகப்பனுடைய வாழ்வு என்ன மாத்துச்சுனாராம். அல்லேலூயா. என் தகப்பனுடைய வார்த்தை என்ன மாத்தலைங்க, என் தகப்பனுடைய வாழ்வை நான் பார்த்தேன். அவர் ப்ரேயர் டைமாக ப்ரேயர் ரூம்குள்ளே போனால் அவர் முழங்கால் படிட்டு நிற்கிறத நான் பார்த்து கொண்டு இருப்பேன். குடிச்சிட்டு நான் வருவேன், எனக்காக அவர் கண்ணீரோடு கூட அழுது ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்து கொண்டு இருப்பேன். அவர் எவ்வளோ வருத்தப்படுகிறத நான் பார்த்து கொண்டு இருப்பேன். ஊழியத்திற்காக எவ்வளோ பிரயாசப்படுறதை நான் பார்த்து கொண்டு இருப்பேன். அவர் பண்ணின பிரசங்கங்கள், 1000 பிரசங்கள், லட்ச பிரசங்கள் நான் சிறு வயதில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் மாற்றாத என் வாழ்வை, அவருடைய வாழ்வை நான் பார்த்த போது நான் மாறினேன்னு சொல்லி சாட்சி சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, மாற்றம் என் குடும்பத்தில் நடைபெறணும் அப்படின்னா என் வாழ்வில் மாற்றத்தை அவங்க பார்க்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. வசனம் சொல்லுது, பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தான் முதல் டீச்சர்ஸ். ஆமாம், ஆமென். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ். முதலாவது நான் ஜெபிக்கிறத பார்த்து தான் என்ன பண்ணி என் பிள்ளை ஜெபிக்கும். இன்னைக்கு பிள்ளைங்களை போய் நம்ம சொல்கிறோம், ஜெபம் பண்ணு முட்டி போடு ஆராதின்னு சொன்னால் முதல்ல பிள்ளைங்க என்ன கேட்க, மனசுக்குள்ள என்ன யோசிக்கும் சொல்லுங்க? நான் ஜெபிக்கிறவனா இருந்தேன்னா அப்பா அடிப்பார், திட்டுவார், ஜெபம் பண்ணு ஓடிடணும் அப்படின்ட்டு ஓடும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்தோம்னா சொல்லுங்க, கேள்விக்குறி. நம்ம ஜெபம் பண்ணாமல் என்ன ஆகும்? கேட்க மாட்டாங்க. அது அவ்வளோதான். நீ போய் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பில்லிகிராம் பண்ணார், 1000 பிரசங்கம் பண்ணார், 1000 சொல்லியிருப்பார். எங்கள் அம்மாலே என்கிட்ட 1000 தடவை சொல்லி விட்டுருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் தொட்ட ஒரே தொடுதல் தான். அவர் ஒருத்தனை தொடணும்னு நினச்சோன்னா 1 செகண்ட் போதும். அவர் தொட்டார்னா என்ன, செத்தவனை போல் ஆனேங்கிற மாதிரி, ஆண்டவரே இனி உங்களை விட்ட வழியே இல்லைங்கிறது போல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார் கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு காரியம், குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் எதிர்பார்க்கணும். நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், என் மனைவி மாற்றுங்க ஆண்டவரே, என் கணவரை மாற்றுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே, என் பெற்றோரை மாற்றுங்க ஆண்டவரே ஃபஸ்ட்டு அழுதுட்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, முதல்ல உங்களை மாற்றுங்க, என்னை நான் மாற்றிக்கொள்ளணும் முதல்ல. அப்புறமா நான் மாறிட்டாலும் என் கணவர் மாறிடுவார், என் மனைவி மாறிடுவாங்க, என் பிள்ளைகள் மாறிடுவாங்க. ஏன்னா ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது இதுதான். பில்லிகிராம் பாஸ்டருடைய வாழ்க்கை நடந்தது தான். அவர் 1000 பிரசங்கம் பண்ணார். 1000 பிரசங்கத்தை கேட்டு அந்த பிள்ளை மனம் திரும்பலை. அவர் செத்து போகிற நிலைமையில் இருக்கும்போது அவர் வாழ்வை பார்த்து அந்த பிள்ளை மனம் திரும்பி இன்னைக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்க ஒரே ஒரு காரணம், அவர் வாழ்வு அவருக்கு முன்பதாக சாட்சியாக இருந்துச்சு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பேசுகிறவங்களாம் பெரிய ஆள் கிடையாது, பேசுகிறவங்களாம் பெரிய ஆள் கிடையாது, வாழ்ந்து காமிக்கிறவங்க தான் பெரிய ஆள். அல்லேலூயா. கிறிஸ்தவ உலகத்தில் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, அப்படி இப்படி இருக்கணும் பாஸ்டர், அப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்பாங்க. ஆனால் வாழ்வில் சரியாக இருக்காது. ஆனால் தேவன் விரும்புவது என்ன தெரியுமா? பேச்சில் வாழ்ந்து காமிக்கிறது இல்லைங்க, வாழ்வில் தேவனுக்காக வாழ்ந்து காமிக்கணும். அல்ல இன்னைக்கு நான் பேசிட்டு கீழே போயிட்டு அதே மாதிரி பாஸ்டர் இவ்வளோ பேசிட்டு கீழே போய் இவர் பாரு, அந்த பேசின எல்லா வார்த்தையும் இவர் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்து நீங்கள் மனம் திரும்புவீங்க. ஃபஸ்ட்டு பாஸ்டர் நீங்கள் போய் மனம் திரும்புங்க, அப்புறம் ரெண்டாவது எங்களுக்கு என்ன பண்ணுங்க,
போதிங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சிகரெட் பிடிக்கிறது தவறுங்கன்னு சொல்கிறேன். பிடிச்சிட்டு சொல்லிட்டு நான் கீழே போய் சிகரெட் பிடிச்சிட்டு பார்க்குறீங்க, என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர்லாம் சொல்கிறது அருகதையே இல்லை. ஏன்னா அவர் வாழ்வில் என்ன இல்லை, மாற்றம் இல்லை. இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலையும் அப்படி தான் பார்ப்பாங்க. எங்கள் அப்பா இன்னைக்கு சரியாகலை, என்னோட தாய் இன்னைக்கு சரியாகலை, என் பிள்ளை இன்னைக்கு சரியாகலை. அப்போ முதல்ல நம்மளை சரி பண்ணிட்டாவே குடும்பத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றத்தை தேவன் அனுமதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டாலே எங்கெல்லாம் மாற்றம் வந்துடுது? குடும்பத்தில் வந்துடுது, தொழிலில் வந்துடுது. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே எங்கே என் மனைவி என் கூட எந்திரிச்சிருவாங்க, என் பிள்ளைகள் என் கூட எந்திரிச்சிருவாங்க. இன்றைக்கி நான் அப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் எனக்குள்ளே நான் வரணும்னு ஆசைப்படணும். நம்ம என்ன குறை சொல்லுவோம்? நான் எந்திரிச்சேன், நான் பண்ணேன், என் கூட என்ன பண்ணல, என் மனைவி எந்திரிக்கல, என் கணவர் எந்திரிக்கல, கூப்பிட்டு பார்த்தேன் வரலன்னு சொல்லுவோம். இல்லைங்க, தேவனுடைய சமூகத்தில் நம்ம முதல்ல ஓடி போனோன்னா பின்னாடி எல்லாம் தேடி ஓடி வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுது, உன் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. நான் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் என் தகப்பனும் தாயும் நான் தவறு செய்ய போது என்ன பண்ணாங்க, என்ன அடித்து திருத்தினாங்க. வசனத்தில் வாசிச்சோம், பிறம்பை கையாளதவன் தன் மகளை பகைக்கிறான். நம்ம நினைப்போம் சின்ன பிள்ளைகள் அடிக்கக்கூடாது, அவங்க செஞ்சு குறும்பு செஞ்சால் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கவே கூடாதுங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, பிள்ளையாண்டாவனை நீ நடத்த வேண்டிய வழியை நடத்து. அதுக்கு எல்லா அதிகாரத்தையும் தகப்பன் தாய்க்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்கூலுக்கு போகலன்னா விட்டுருவீங்களா பிரதர்? விடமாட்டோம். கூட்டிகிட்டு போய் தரத்தரன்னு இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்து படிச்சே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுவோம், படிக்க வைப்போம். ஆனால் சர்ச்சுக்கு இதுதான் ஒரு வேதனையான விஷயம். இதுதான் எனக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய கவலை. உலகப்புறமான காரியத்திற்காக நம்ம அவ்வளோ பிரயாசப்படுறோமே, தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? அதுக்கான அதிகாரத்தை தகப்பன் தாய் கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, பில்லிகிரகாமுடைய வாழ்க்கை, அவர் வாழ்க்கையை பார்த்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறுது. இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கல, இன்றைக்கி பலி மாறி போகிறாங்க, ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னா நீங்கள் அடித்து திருத்துவதை விட உங்கள் வாழ்வை அவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காமிங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை அவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி காமிங்க. உங்களுடைய ஜெபத்தை அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் செஞ்சு காமிங்க. நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லாதீங்க, ஜெபிச்சு காமிங்க. நீ பைபிள் வாசின்னு சொல்லாதீங்க, பைபிள் வாசிச்சு காமிங்க. ஊழியம் செய்யன்னு சொல்லாதீங்க, ஊழியம் செஞ்சு காமிங்க. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா நான் ஊழியம் செய்யாமல் அந்த பிள்ளையை போய் ஊழியம் செய்யினா அது ஊழியம் செய்யுமா? என்ன செய்ய, கடைசியில் அட்டுழியம் தான். ஆனால் நடத்த வேண்டிய வழியில் நடத்தினா அந்த பிள்ளை தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. பல நேரங்களில் பிள்ளைகள் நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம், அப்படியே தன் கால் போன போக்கில், தன் வாழ்க்கை போன போக்கில்னு விட்டுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ நடத்த வேண்டிய வழியில் நீ நடத்தணும். கர்த்தர் அதுக்கான ஒரு அதிகாரத்தை கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு தப்பு பண்ணும்போது அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நன்மை செய்யும் போது தட்டி கொடுத்து அவனை தூக்கி நிறுத்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு டீச்சருக்கு கொடுக்காத, பாஸ்டருக்கு கொடுக்காத, உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அதிகாரத்தை தேவன் தகப்பன் தாய் கையில் கொடுத்துருக்கிறாருங்க. அந்த அதிகாரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்திடுவோம். வசனம் சொல்லுது, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் இந்த வயசில் நடத்திட்டோன்னா வசனம் சொல்லுது, அவன் முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான். சொல்லுவோம் இல்லையா, 5ல் வளையாதது 50லையும் வளையாது. அவங்க சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த சின்ன வயசுலேயே பார்த்து இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பார்க்குறேன் சின்ன பிள்ளைங்களை, நான் ஸ்கூலுக்கு போகும்போது சிகரெட் அடிச்சுட்டு வருவாங்க. நான் இந்த பக்கம் சிகரெட் அடிச்சுட்டு போவேன், அந்த சின்ன பையன் 5வது 4வது தான் படிப்பான், அவன் சிகரெட் அடிச்சுட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருப்பான். அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்குள்ள, இப்போ பார்க்கும்போது எனக்குள்ள என்ன வரும்னா, ஆண்டவரே என்னை நீ மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன். இன்றைக்கி அந்த பிள்ளைகளோட நிலைமை பார்க்கும்போது எப்படி தெரியுமா, கஞ்சா அடிச்சுட்டு எல்லா பாவம் செஞ்சுட்டு அவனை பார்க்கும்போதே அவனோட தன்னிலைமை மறந்தவனாக இருக்கிறான். பாருங்கள், சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா அவனை அடித்து அந்த தப்பு தெரிஞ்சுமே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. சில குடும்பங்கள் நான் கவனிச்சு தப்புன்னு தெரிஞ்சுமே விட்டுட்டாங்க. அவன் சிகரெட் அடிக்கான்னு தெரியும், அது அவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, என் பாரு என் பிள்ளை பற்ற வைக்கிற ஸ்டைலை பாரு, என் பிள்ளை சிகரெட் அடிக்கிற ஸ்டைலை பாருன்னு அப்படி விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைங்களோட நிலைமை நிற்கதியான நிலைமையாக இருக்குது. ஆனால் நான் தப்பு செய்யும் போதில் எங்களோட தகப்பன் தாய் நான் மாறலைனாலும் என்னை அடி பிரிச்சுடுவாங்க. அப்படி அடியெல்லாம் என்ன மாதிரி அடி நீங்கள் வாங்கினதே வாங்கியிருக்க மாட்டீங்க. அடி சாதாரண அடி இல்லை, அடிகளின் மேல் அடி. ஒரு பக்கம் என்னோட அப்பா அடிப்பார், இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா கழுத்தில் பெல்ட்டை போட்டு இறுக்கி தூக்கிடுவாங்க. நீ இருந்து வாழ்கிறத விட
சாகிறதே மேலு அப்படின்னு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நினைவு இருக்குது. அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் தப்பு செய்யும்போது என்னை திருத்துவதற்காக அடிச்சிருக்கிறாங்க. என்னை வந்து எங்கள் அப்பா அடிக்கும் போதெல்லாம் பைப் உடையும். ஒரு பெரிய ஒரு வாட்டர் பைப் இருக்கும், அந்த ஒயரிங் பைப் கூட தெரியும். வாட்டர் பைப் அடிக்கடிக்கு ஒவ்வொரு பீஸாக காலில் நொறுங்கிட்டு இருக்கும். ஆனாலும் நம்ம அதை என்ன வேணால மனம் திரும்பலை. ஆனால் இன்றைக்கி அதை நினச்சி பார்க்குறேன், என் தகப்பன் தாய் என்னை அடித்து வளர்த்ததுனால தான் ஏதோ ஓரளவுக்காச்சும் தேவனுக்காக உண்மையாக இருக்கிறேன். என்னை மட்டும் அப்படியே விட்டுருந்தாங்க வச்சுக்கோங்களேன், என் தகப்பன் தாய் மட்டும் என்னை விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி என் நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது. இன்றைக்கி என் நிலைமை ரொம்ப மோசத்துலேயும் மோசமான நிலைமையாக போயிருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பாஸ்டாக நின்றுக்கவே முடியாது. ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு குடிச்சிட்டு வெறிச்சிட்டு நீங்கள் வாழ்ந்திருப்பேன். தேவனை என்னை தூக்க வேண்டிய நேரத்தில் தூக்கினார். என் தகப்பன் தாயும் நடத்த வேண்டிய வழியை நடத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் ஒரு பக்கம் தேவனே மாற்றுவார்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கறது நடத்த வேண்டிய வழியில் நடத்து. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாங்க தான் பயந்துக்க வேண்டியதாக இருக்குது. பிள்ளைங்கிட்ட என்ன இருக்குது? அப்பா அம்மா தான் நடுங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இல்லைங்க, பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படணும். வசனம் சொல்லுது, தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன பண்ணுமாமா? கீழ்ப்படிஞ்சு பயந்து நடக்கணும்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய தகப்பன் தாயாக இருந்தாலுமே இவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு என்ன பண்ண மாட்டேன். நான் பண்ணுறது மட்டும்தான் சரிங்கிறது இன்னும் எனக்குள்ள என்றைக்குமே இருக்காது. என்றைக்குமே ஒரு சஜஷன் சொன்னாங்கன்னா அதை நிச்சயமாக கேட்டு நடக்கிற குணம் தான் எனக்கு. ஆனால் இன்றைக்கி பலருடைய வாழ்வை சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது அப்பா அம்மாவே மிரட்டுறாங்க. என்னது? அப்பா அம்மாவை மிரட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க ஃபோனு, தகப்பன் தாய் ஃபோனை கொடுத்து அதிகமாக பழக்கிட்டாங்க. ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி பிள்ளைகளால் என்ன பண்ண முடியல. இன்றைக்கி சின்ன குழந்தை ஒரு பிள்ளையை பார்க்குறேன், உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு சின்ன எங்கள் சொந்தக்கார பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், யார் என்ன ஆனாலும் சரி என்ன கண்டுக்க ஒரே ஒரு கேமு தான். அப்படியே மூஞ்சி மட்டும் மண்டை மட்டும் என்ன இருக்கும் பக்கத்தில். என்ன இடிஞ்சு விழுந்தாலும் சரி, கார் ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆனாலும் சரி, என்ன அது ஃபோன் மட்டும் ஒன்று கொடுத்துட்டாங்க போதும், மண்டையை இறக்கவே இறக்காது. இன்றைக்கி ஒரு பிள்ளை நான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது பார்க்குறேன், ஒரு அம்மா பிள்ளை ஃபோன் வருதுன்னு ஃபோனை பிடுங்குறாங்க. அந்த பிள்ளை ஏறி காதோடு அந்த அம்மா வைப்பறான். யார்? தம்பியோட சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன பையன். அந்த பையனுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5 வயசு இருக்குமாப்பா, 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். ஃபோன் வருது, நான் கொடுறான்னு சொன்னோடனே ஃபோனை பிடுங்கின அந்த ஒரு கோபத்தில் ஓங்கி அந்த அம்மா என்ன பண்ணுறான் காதோட. அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணும்? தூங்கும்போது தலையில் கல்லை தூக்கி கூட போட்டுரும். அதற்கு ஒரே ஒரு காரணம், நான் தான். யார்? அந்த பிள்ளையே ஃபோன் எடுத்துருச்சா. வந்து சிலர்லாம் பிள்ளைங்க ஃபோனை கொடுத்துட்டா டிஸ்டர்ப் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பிள்ளை ஃபோனை நோண்டி அதில் பெரிய ஆபத்துக்குள்ளே சிக்கிறது. இன்றைக்கி நம்மளை விட சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோனை பற்றி அதிகமாக தெரியுது, நாலேஜ் வளர்ந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் ஐஸ் குச்சி வாங்கி அரட்ரஸரோடு ஓட்டிகிட்டு இருந்த நாம் இன்றைக்கி அந்த சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இன்றைக்கி ஊருக்கு போகும்போது என்னுடைய மனைவியோட அக்கா பிள்ளைங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் ஒரு மாடலாக இவனை என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாமான்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்குள்ளே இப்படி இன்னைக்கு இந்த நாட்களில் பெரிய காரியத்தை சாத்தான் விதைச்சு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் மொபைல் ஃபோனில் அடிக்ஷனாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதை பிடுங்கி போடுவதற்கு அதிகாரம். இன்றைக்கி பாருங்கள், சின்ன குழந்தைங்களை பார்க்குறோம், எத்தனை பிள்ளைங்க அதை லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சு தெரியுமா? படிக்க முடியாதுங்க, அவங்க மொபைல் ஃபோன்லேயே இன்றைக்கி அடிக்ஷனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கேம் வந்துருச்சு, அவங்களுக்கு ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரியம் வந்துருச்சு, அவங்களால படிக்க முடியாது, அவங்களால சரியான வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாத நிலைமைக்கு அளவுக்கு இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? தகப்பன் தாய் பிள்ளைகள் கையில் செல்ஃபோனை கொடுத்து பழகினது தான். இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருப்போம், பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்குமே இன்றைக்கி பெரிய நோய்களில் பாதிக்கப்படுகிறாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன பிள்ளைகளே பெரிய பெரிய வியாதி. அன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைட்டு கேட்குறேன், எனக்கு வந்து சுகர் வியாதி இருக்குதுன்னு சொல்லுது. சின்ன குழந்தை, அது அப்பா அம்மாவுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை, சின்ன குழந்தைக்கு சுகர் வியாதி இருக்குன்னு சொல்லுது. இன்றைக்கி வெளியில் போன்னு விளையாட அனுப்பிச்சுட்ட நாட்கள் தாண்டி இன்றைக்கி வெளியே போன்னு அனுப்பிச்சுட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி போக மாட்டேங்கிறாங்க. ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, நாங்கள் இருந்துருவோம் அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி காணப்படுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு முன்பாக எனக்கு வந்து ஃபோனை நோண்டிட்டே வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை என்னை பார்த்து தான் என்ன பண்ணும், அந்த பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக வந்து முட்டி போடும். நீங்கள் எத்தனை பிள்ளைகளை யூடியூப்பில் பார்க்குறோம், சின்ன சின்ன பிள்ளைங்க வசனத்தை அப்படி சொல்லுது, பிரசங்கம் அப்படி பண்ணுறான். ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன், ஒரு வெளிநாட்டில் இருக்க அந்த பையன், சின்ன பையன், அவன் பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் வாயிலேருந்து வருது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் நான் யாருன்னு சொல்லுவேன், தகப்பன் தாய். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் அவர் நடத்தினார்கள்.
பிள்ளையாண்டனை சரியான பாதையில் நடத்தினார்கள், தேவனுடைய பாதையில் நடத்தினார்கள். உலக பிரமாணமாக அவங்க நடத்த ஆசைப்படலை, தேவனுடைய வார்த்தையில் நடத்தினாலே அந்த மனுஷன் எல்லாவற்றிலும் மேன்மை கண்டடைவான்னு சொல்லி அவர்கள் கண்டடைங்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா, சத்தமூர் ஹல்லேலூயா. அப்போ ஒன்று சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும்னா என் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஆமென், சத்தமூர் ஆமென். நீங்க பாருங்க, இன்னைக்கு தேவனுக்காக எப்பவுமே முன்னாடி சொன்னது போல தேவனுக்காக பேசுறவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படியே ஊயின்னு ஆண்டவருக்காக சில பேசுறதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க. வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதனால வசனம் சொல்லுது, நீ ஆண்டவருக்கு முன்பதாக மாத்திரம் இல்லை, மனுஷனுக்கு முன்பதாகவும். சிலலாம் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு தெரியும் என்னை பற்றி. என்ன தெரியும்? இப்படி சொல்லிட்டாங்களா, என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அதெல்லாம் துணிகரமாக சொல்கிறோம். வசனம் சொல்லுது, ஆண்டவர் முன்னாடி மட்டும் இல்லை, மனுஷர்களுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவர்களை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா, சத்தமுறை. இன்னைக்கு புதிதாக சில விசுவாச பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அல்ல, இது எங்கள் சபையில் இருக்க பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களை நான் காயப்படுத்த விரும்பலை. இன்றைக்கி இப்போ நான் பேசக்கூட வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி சபைகளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் தான். உங்களுக்கு எப்போவுமே அன்பான வார்த்தை தான், ஏசப்பா போல ஒரு அன்புள்ள வார்த்தை தான் இது. இவங்களுக்கு ஏன்னா வசனம் சொல்லுது, யார் யாருக்கு என்ன ஃபுட்டை கொடுத்து வளர்க்கணுமோ அப்படி தானே பண்ணுவோம். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற ஃபுட்டை கொடுத்தீங்க, பெரியவர்களாகும்போது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லா ஃபுட்டையும் சாப்பிட வைக்கலாம். அதே போல் எங்கள் சபையிலுக்கு எல்லாருமே ஆயிட்டாங்க, இப்போது ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்றது போல வார்த்தைகள் சொல்லும்போது தான் புரியும். நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இருக்க ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்தில் டிவி, மொபைல், லேப்டாப், அப்புறம் நம்ம பண்ணுற எல்லா காரியமுமே நம்மளை அவர்கிட்ட கொண்டு போகலை, ஈர்க்குது. இன்றைக்கி நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ரேயர் பார்க்குறோம், யூடியூப்பில் ஒரு மீட்டிங் நடக்குது, இல்லை டிவியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி டிவியில் உட்காந்துட்டு பார்க்குறீங்க மீட்டிங், இல்லை யூடியூப்பில் பாஸ்டர் டெய்லி ஒரு வசனம் போடுறாரு, இல்லை நானே ஒரு வசனம் போடுறேன். அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க? பார்த்துட்டு வச்சுட்டு பாஸ்டர் பேசிட்டாரு, ஓகே இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வார்த்தை எனக்கு கிடச்சிருச்சு, நம்ம ஜெபம் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பலருடைய வாழ்க்கையில் நடக்கிற பெரிய ஒரு காரியமே, டிவி பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம், ப்ரேயரில் உட்காந்துருவாங்க, ப்ரேயரில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே அந்த ப்ரேயரோட அந்த இது முடிஞ்சு. சண்டே வரேன்னா சண்டே என்னைக்கு வருவேன், சண்டே 3 மணி நேரம் பாஸ்டர் ஏதோ பேசுவார், பேசி முடித்த உடனே வீட்டுக்கு போயிட்டு அதே ஒரு வாழ்க்கை. அப்போ இன்றைக்கி அந்த டிவி, இந்த மொபைல், இந்த மீட்டிங்ஸ், இந்த யூடியூப் வீடியோ அதெல்லாம் என்னை இழுக்குது. அது ஆண்டவர் சமூகத்தை என்னை கொண்டு போகல. இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆண்டவரே என் கூட பேசிட்டிங்கன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு போய் முழங்கால் படிக்கிறவங்க தான் யோசிச்சு பாருங்கள். முழங்கால் படிக்கிறீங்களா? இன்றைக்கி வார்த்தை என்கிட்ட பேசிட்டாரு. இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் நம்மளை தனி ஜெபத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருது. இன்றைக்கி நான் யூடியூப்பில் நான் வீடியோ போடுறேன், அதெல்லாம் யாருக்கு அப்படின்னா அவிசுவாசிக்கு, விசுவாசிக்கு இல்லை. அதுக்கு தான் உங்களை சர்ச்சை வச்சுருக்கிறமாச்சு, அதுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கணும். இந்த வார்த்தை தான் மறுபடியும் கேட்குறீங்க, மறுபடியும் போய் வீடியோ போய் பார்க்க அவசியமே இல்லை. இந்த வார்த்தையை நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அவிசுவாசிகளுக்கு, இயேசு அறியாதவர்களுக்கு, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு. அதனால் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு கேட்டால் பார்க்கலாம், பார்த்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கணுமே தவிர அது உங்களை விட்டு விளக்கக்கூடாது. இன்னைக்கு பலர் அதிகாலந்து ஜெபிச்சது போக இன்னைக்கு விட்டுட்டு ஒரு டிவியில் ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு உட்காந்துட்டு அல்லேலூயான்னு உட்காந்துருக்குறாங்க. பர்சனலாக ஆண்டவர் கூட பேச வேண்டிய அனுபவத்தை விட்டுட்டு இன்றைக்கி டெய்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு ஒரு ப்ரேயர் வரும். அந்த ப்ரேயர் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றமும். இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நம்மளுது எப்படி ஆயிடுச்சு? கிறிஸ்தவ அந்த மீட்டிங்ஸ்லாம் எப்படி ஆயிடுச்சு? அப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த 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 இடத்துக்கு போங்க, இந்த காரியத்தை பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கும். என்ன இருக்கும்? இந்த காரியத்தை பண்ணுங்க, நல்ல காலம் பிறகு. இன்றைக்கி சில ஊழியர்கள் குடுகுடுப்பாகவே மாறிட்டாங்க. இதை பண்ணுங்க, 5 மணிக்கு எந்திரிங்க சிஸ்டர். என் 4:50க்கு எந்திரிச்சா 5 மணி கரெக்டாக எந்திரிங்க. 5:10க்கெலாம் எங்களுடைய வீடியோ யூடியூப்பில் வரும். அதை பார்த்துட்டு அப்படியே போய் மல்லாக படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிங்களா? சரி, ஓகே. 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, அந்த வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஏசப்பா அவர் ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டீங்க. பர்சனலாக ஆண்டவர் கூட பேசுனது எங்க? யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் யூடியூப் இல்லை, டிவி இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதையுமே பார்க்க மாட்டீங்க, ஆண்டவர்கிட்ட போய் காத்திருப்பீங்க. ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்க,
அதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவீங்க, யூடியூப் வீடியோ, டிவி அதெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு பக்கம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் நம்மளை என்ன ஆயிடுச்சு, இப்போது பிடிச்சிருச்சு. நீங்கள் பர்சனலாக தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்தை விட ஒரு யூடியூப்பில் பார்த்து இன்றைக்கி அதை திருப்தி ஆகிற கிறிஸ்தவ உணர்வுகளாக நம்ம என்ன ஆகிட்டோம், மாறிட்டோம். இன்றைக்கி எனக்கு ஏற்ற வார்த்தை இன்னைக்கு கிடச்சிருச்சு, ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக பெற்றுக்கொண்டமா, ஊழியக்காரங்க மூலியமாக கத்த பேசுவார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டெய்லியும் தேவனோடு கூட தனிப்பட்ட உறவில் எனக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அந்த உறவை எதெல்லாம் பிடிங்க தெரியுமா? டிவியில் வர மீட்டிங், யூடியூப்பில் வர மீட்டிங், இன்றைக்கி நம்ம பார்க்குற டைமிங்க்கு வர அந்த காரியம், இன்றைக்கி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி நம்மளை ஆண்டவர்கிட்ட நம்மளை தள்ளலை, புஷ் பண்ணலை, இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இழுத்துருச்சு. அப்படி புஷ் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா மீட்டிங்கை முடித்த உடனே ஹாஃப் டே லீவை போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்னோட கூட பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஒரு மீட்டிங்கை பார்த்தா போதும் ஒரு திருப்தி, ஒரு வாழ்க்கையில் ஒரு மேன்மை, ஓகே எல்லாம் ஆசீர்வாதம் வீடு தேடி என்ன ஆயிரும் வந்துருன்னு சொல்லிட்டாங்க யூடியூப்பில். அதனால் வீட்டுக்கு தேடி கதவை தட்டி இன்னைக்கு வந்துடும். அது வந்து யாருக்கு அற்புதம் நடக்கும்? அவிசுவாசிக்கு. இன்னைக்கு மோகன் செங்கல் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னா அந்த வார்த்தை கேட்டு யாருக்கு வரணும் தெரியுமா? ஒரு அவிசுவாசி. ஒரு அவிசுவாசி ஒரு இயேசு அறியாத உட்காந்து கேட்கும்போது அந்த வார்த்தையை என்ன பண்ணுவார், அதே பேரை சொல்லி கூப்பிடுவார். இன்றைக்கி நம்மளாம் எப்படி கொண்டிருக்கோம், என் பேரை சொல்லுங்க ஆண்டவரே, என் பேரை இன்னைக்கு வாரம் டெய்லியும் பார்ப்போம், என் பேரை எப்படியாச்சும் ஏசப்பா இன்னைக்கு சொல்லிடணும். என்னுடைய மனைவியோட பேரையும் பாஸ் சொல்லியிருக்கிறார், சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நமக்குள்ள என்ன எதிர்பார்க்க கூடாது, என் பேரை இந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றாரு, அந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றாரு, என் பேர் எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் சொல்லிடணும். நான் வேணா உங்களுக்கு ஒரு பேரை டெய்லியும் சொல்கிறேன், மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. சரி ஓகே, நான் கூட உங்களுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி பாஸ்டர்கிட்ட சொல்லி உங்களோட பேரை சொல்கிறேன், ஒரு மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். சொல்லுங்க, மாற்றம் வருமா வராதா? வருமா வராதா? வராது. ஏன்னா பேரை சொல்றதுனால மாற்றம் இல்லை, பேர் மாற்றம் இல்லை, நான் மாறினாதான் மாற்றம். என் பேரை சொல்லி 1000 பேர் எனக்கு தீர்க்கதரிசிகள் தலைமையில கை வச்சா இல்லை, அந்த தீர்க்கதரிசி கேட்டுட்டு போய் நான் என்ன பண்றேங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 1000 தீர்க்கதரிசி என் தலையில கை வச்சு ஏசப்பா உன்னை இப்படி ஆக்குவார், அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு சில விசுவாசிகளுக்கெல்லாம் போட்டு உருட்டி எடுத்தாதான் அபிஷேகம் மாதிரி இருக்குது. கர்த்தருடைய கிருபை உன்னை நிரப்பட்டு சொன்னேன். கிருபையா? பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்ணாரு? இங்கங்க போங்க 2 நாள் உருட்டி அதுக்காகவே சிலர் என்ன ஆகிட்டாங்க, மண்டையை போட்டு 4 உருட்டி கீழே தள்ளி எண்ணெயை தெளித்து மூஞ்சியில் அப்பி அந்த மாதிரி சில காரியங்களை பார்க்குறோம். கிருபை பெருகட்டும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா பாஸ்டர் எனக்கு யூஎஸ்ஏலேருந்து ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அமெரிக்காவிலேருந்து, ஒரு தமிழர் தான், ஆனால் யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டாங்க. நான் ஜோம் பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணி அப்படின்னாங்க. ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன். பாஸ்டர் இல்லை எனக்கு கொஞ்சம் என் அந்நிய பாஷையில் பேசி இப்படியே ஜோம் பண்ணுங்க. நானும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகேம்மா ஜோம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நானும் அந்நிய பாஷையில் நிரம்பி கொஞ்சம் ஆவில் நிறைஞ்சு ஜோம் பண்ணேன். அடுத்து கேட்டாங்க, பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? எதுவுமே சொல்லலாமா? எனக்கு மறுபடியும் ஒரு டைம் ஜோம் பண்ணி ஆண்டுவிட்டேன். அங்கே என்ன போஸ்ட் ஆஃபீஸாக வச்சுருக்கிறாங்க, என்னென்னு போய் கேட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு என்ன சொல்கிறீங்க, இந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறீங்க, இந்த அக்காவுக்கு என்ன வார்த்தை சொல். போஸ்ட் கர்த்தர் சொல்லும் போது தான் சொல்லுவார், கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது தான் சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இப்போ தபால் போட்டால் அடுத்த தபால் என்ன பண்ணிடணும், எனக்கு ரிட்டன் தபால் வருவது போல பரலோகத்தை நினச்சிட்டு இருக்கிறோம். நாம பரலோகத்தை இன்றைக்கி பல பேர் போஸ்ட் ஆஃபீஸாக மாற்றிட்டாங்க. இங்கேருந்து ஒரு போஸ்ட்டை நான் போட்டுட்டு அடுத்த செகண்ட் எனக்கு என்ன பண்ணிடணும், போஸ்ட் வந்துடணும், ரிட்டன் போஸ்ட் வரணும்னு நினச்சிருக்கிறீங்க. இல்லைங்க, பரலோகம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. தேவன் பேசுகிறவர் தான். ஆனால் நம்ம பேசணும்னு கேட்குறப்பெல்லாம் பேச மாட்டார். நம்ம என்னைக்கு எதிர்பாராமல் தூங்கிட்டு இருப்போம், அன்னைக்கு கூப்பிடுவார், சாமுவேலன்னு கூப்பிடுவார். அப்போ அது வரைக்கும் நீ என்ன பண்ணுங்க, நல்லா உறங்குங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பல காரியங்கள் இன்னைக்கு தேவனை விட்டு நம்மளுக்கு பிரிச்சிச்சு. இன்னைக்கு சண்டே சர்வீஸ் மீட்டிங்கை விட இன்னைக்கு பல மீட்டிங்ஸ் நம்ம வந்து ஆர்வமாக பார்க்குறோம். ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு சண்டே சர்வீஸை விட இன்னைக்கு பல மீட்டிங்ஸில் நிறைய லைட்டிங் போடுறாங்க. இன்னைக்கு பல பேர் விழுந்து போக காரணம் என்ன, இன்னைக்கு ஜாலியாக சர்ச்சுக்கு போனால் எப்படி இருக்கலாம். இன்றைக்கி சில சபைகள் நான் பார்க்குறோம், அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சில சபைகளில் போகும்போது ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க. போனாலே என்ன ஒரே டான்ஸ் தான், ஒரே அபிஷேகம் தான், ஒரே அப்படியே என்ன ஆகுறாங்க, அப்படியே ஆரவாரத்தோடு இருக்கிறத நான் பார்க்குறோம். அது வல்லங்க தேவனுடைய சமூகம், அது வல்லங்க தேவனுடைய சபை என்பது தேவனுடைய சமூகத்தில் பயத்தோடு கூட ஆராதிக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இதெல்லாம் என்னை வந்து இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்குதா, இல்லைக்கு நான் வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டோட நெருங்குவதுக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறதாங்கிறத யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டு ஜோமனா விட்டுறாதீங்க.
அது மீட்டிங் உங்களுக்கு அதுக்காக கொடுக்கப்படலை. இன்றைக்கி நாங்கள் சர்ச்சை முடிச்சு போகும்போது தான் சொல்லி அனுப்புகிறோம். இந்த சர்ச்சை முடிச்சுட்டு போயிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, மறுபடியும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை போல என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், மாதம் வாக்குத்தத்தத்தை கொடுப்பதுக்கு காரணம் அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வாக்குத்தத்தை கொடுத்துட்டு விட்டு போகிற கல்லுங்க. மாதம் அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே நான் ஆசீர்வதிங்க சொல்வதற்காகத்தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் மாற்ற வேண்டியது ஒன்று, எண்ணத்தையே மாற்ற வேண்டாம், பிசாசை மாற்ற வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை மாற்றினா மட்டும் போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் குடும்பம் மாறணும் அப்படின்னா, உங்கள் வாழ்வு மாறணும் அப்படின்னா, உங்கள் சூழ்நிலை மாறணும் அப்படின்னா, எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் மாறாது, எந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாலும் மாறாது, தேவதூதனே இறங்கி வந்தால் மாறாது, ஆண்டவரே வந்தாலும் மாறாது. நாம் மாறாத பட்சத்தில் எதுவும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறாருங்க, யார் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் சரிங்க. இன்றைக்கி பாரு, ஒரு வியாதியோடு கூப்பிட்றாங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க, விசுவாசனை என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நான் போய் ஜெபம் பண்ணுறேன், எனக்குள்ள வல்லமை கர்த்தர் கிரியை செய்கிறார் தான், நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குதான். ஆனால் அவங்க விசுவாசிக்கணும் என்னென்னு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பாரு, ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்றுவார், ஆண்டவருடைய குடும்பத்தை மாற்றுவார்னு அவங்க விசுவாசித்து அவங்க மாறணும். அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த பிள்ளை இவ்வளோ மாற்றத்தோடு கூப்பிடுதே, இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும்னு தேவன் எதிர்பார்ப்பார். இன்றைக்கி அவங்களே மாறாமல் இருக்கும்போது நம்ம போய் என்ன செபித்தாலும் மன்றாடினாலும் போராடினாலும் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஜெபிக்காத வாழ்க்கையில் மாற்றமே வராது, ஜெபிக்காத வாழ்க்கையில் மாற்றமே வராது. எத்தனை போய் முட்டிக்கரனை போட்டாலும் தலையால் தண்ணி குடித்தாலும் அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லிட்டு இதுக்கு மேலே பிரசங்கம் பண்ணவே வேண்டாம். ஜெபிக்காத வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னா மாற்றத்தை குறித்து சிந்திக்காதீங்க. அது மாறாதான். ஆனால் அதுக்காக நான் ஜெபிப்பேன், அது மாறணும்னு நான் ஆசைப்படுறேன், அது மாறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா தேவன் என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்குள்ள ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பலருக்குள்ள உணர்வு இல்லாமல் இருப்போம், இதை மாற்றணுமா, இது தப்பான்னு சொல்லி உணர்வு இல்லாமல் இருப்போம். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். தாவீது பாருங்க, அவன் அரண்மனையில் உப்பரிகளை சுற்றி கொண்டிருந்த தாவீது ஒரு பத்சேபாள் அப்படிங்கிற ஒரு விபச்சார ஸ்திரீ மேலே ஆசைப்படுறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உரியாக்கும் அந்த பத்சேபாளுக்கும் அப்போ தான் திருமணமே நடந்திருக்கு. அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருக்குது, என்னென்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், புதிதாக திருமணமானவர்கள் எந்த ஒரு போருக்கோ எந்த ஒரு பிரச்சனைக்கோ நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் 1 இயர் நீங்கள் வீட்டிலையே பாருங்கள், சட்டம் எவ்வளோ ஜாலியாக இருக்கு இல்லையா. உங்களெல்லாம் ஒரு 1 இயர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கே வர வேண்டாம், மாதம் உங்களுக்கு சம்பளம் மட்டும் கிரெடிட் ஆயிருன்னு எப்படி இருக்கும், சந்தோஷம் ஜாலியாக ஒரு 1 இயர் எப்படி எல்லா ஊருக்கு டூர் போய் ஜாலியாக என்ன பண்ணுவோம் வரும். ஆனால் நம்ம உழைச்சாதான் நமக்கு மாதம் வெளியே போகல அப்படின்னா அவ்வளோதான், கர்த்தர் போசிக்கலைன்னா அவ்வளோதான். ஆமென். பாருங்கள், அந்த நாட்களில் இந்த மாதிரி இராணுவ வீரர்களுக்கு ஒரு சட்டத்தை தாவீது ஏற்றிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இராணுவ வீரர்கள் திருமணம் ஆச்சு அப்படின்னா 1 இயர் என்ன பண்ண வேணாம், போருக்குள்ளே வர வேண்டாம், போர் செய்ய வேண்டாம். ஒரு 1 இயர் நீங்கள் வீட்டில் இருந்து மனைவிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து ஊர் சுற்றி ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டார். ஆனால் இந்த உரியா என்ன பண்ணுறாரு, என் மனைவியை காட்டிலும் எனக்கு இந்த தேசம், இந்த ராஜா, இந்த அதிகாரங்கள் எனக்கு முக்கியம்னு சொல்லி மேரேஜ் ஆகி 1 இயருக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, போருக்கு வரக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எவ்வளோ உண்மையான மனுஷன் பாருங்க. அந்த உண்மையான மனுஷன் தான் அவருடைய மனைவி பத்சேபாள் குளிக்கும் பொழுது மேலே உப்பருகையிலேருந்து தாவீது பார்த்து அவளோடு கூட சயனித்து விபச்சாரம் பண்ணி அந்த போகவே கூடாத அந்த உரியாவை தேசத்து அந்த போருக்கு முன்னாடி அனுப்பி அவனை கொலை செய்த அந்த தாவீது. நம்ம தாவீதை பற்றி அவ்வளோ பெருசாக பேசுகிறோம். தாவீது ஆடு மேய்ச்சவர் அரசனை மாறிட்டார். அவரோட பெரிய பிளாக் மார்க்கு இந்த பாவத்தை செஞ்சது தான். அவ்வளோ உண்மையாக இருந்தது. உரியாவை கொன்று போடுகிற ஒரு இருதயம் அவனுடைய இருதயத்தில் வந்துச்சு. அவன் நினச்சிருந்த போருக்கே போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய தேசம் முக்கியம், தேசத்துக்காக நான் போராடணும்னு நினைத்த அந்த உரியாவை தாவீதே கொன்று போட்டான். அல்லேலூயா. இப்போ இப்படிலாம் எல்லா பாவம் பண்ணிட்டான் தான். பாவம் பண்ணதுக்கு பின்பதாக ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா, நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசியை தாவீதுக்கு நேராக கர்த்தர் அனுப்புகிறார். அவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுடைய வீட்டில் 100 ஆடுகள் இருந்துச்சு, இன்னொரு மனுஷனுடைய வீட்டில் ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. இந்த 100 மனுஷனுடைய வீட்டில் ஆட்டு இருக்க வீட்டில் ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் விருந்தாளி வராரு. இப்போது என்ன நடக்கணும், அந்த வீட்டுக்காரர் தான் என்ன பண்ணணும், அவர் 100 ஆடுகள் ஒரு 2 ஆடு எடுத்து அவருக்கு விருந்து சமைக்கணும். ஆனால் இந்த 100 ஆடு இருக்க மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா,
தன்னுடைய ஆடுகளை எடுக்கிற மனதில்லாமல் ஒரே ஒரு ஆடை, பாசமாக வளர்த்த ஒரே ஒரு ஆடை வெட்டி தெரியாமல் கறி போட்டு தின்னுட்டாருன்னு சொல்லி சொல்கிறாரு. தாவீது சொல்கிறார், யார் அந்த கள்வன், அவனை இன்றைக்கே தூக்கில போட வேண்டும் அப்படி சொன்ன உடனே அவர் நாத்தான்வேல் சொல்கிறாரு, நீயே அவன் என்று சொல்கிறார். நீயே அந்த கள்வன். உனக்கு எல்லா அதிகாரங்களும் இருந்து கூட ஒரே ஒரு ஆடு உள்ள ஒரே ஒரு மனைவியுடைய அந்த உரியாவை நீ கொண்டதுக்கு உனக்கு தண்டனைகளை தேவன் தரப்போகிறாரு. உன் ராஜ்யபாரம் இன்றோடு அவிழ போகுதுன்னு நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நீ சொல்லிட்டா நடந்துருமா? நீ சொல்லிட்டா? நீங்க பலருடைய பாவம் இப்படிதான். நீ கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரங்க மூலியம் பேசுறாரு அப்படின்னா நம்ம என்னன்னோ எனக்குள்ள கர்த்தர் பேசுறாரு. தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? நீ சொல்லிட்டா கேட்கணுமான்னு இல்லை, ஆண்டவரே நம்ம மன்னியும், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லும் போது அப்படி விட்டுட்டு விடலை கர்த்தர். அவனுடைய பிள்ளை ஒன்று இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்த்தான். பாருங்க, தாவீது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வரும் பொழுது அவன் என்ன பண்ணலை, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட கடிந்து கொள்கிற வார்த்தை வருதே, இப்படிப்பட்ட கடினமான வார்த்தை வருதுன்னு சொல்லி அவர் தன் தவறுகளை உணராமல் இல்லை. சிலர்லாம் தவறு உணரவே மாட்டோம். நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், நீங்கள் செய்யாமல் தப்போடு நான் செஞ்சுட்டேனா, யார் ஊரில் உலகத்தில் செய்யாத தப்பு நான் செஞ்சுட்டேனான்னு சொல்லி பல தன்னுடைய தவறுகளை நியாயம் செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யார் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைனா தன் தவறை ஒப்புக்கொள்கிறவன். இன்னைக்கு நான் என் தவறெல்லாம் ஒப்புக்கொள்கிறேன், ஆண்டவரே நான் பாவி, என்ன போய் நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களா ஆண்டவரே, நான் பாவியிலும் பிரதான பாவி. பவுல் சொல்கிறது போல பாவி இருக்காங்க, பாவியோட நான் பிரதான பாவி, என்ன இயேசு தேடி வந்தார்னு சொல்லி இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தை நான் சொல்கிறேன். அப்படி இன்னைக்கு பலருடைய தவறுகளை உற்றுக்கொள்வதே நம்ம என்ன கிடையாது. நம்ம ஓடி போயிட்டு இருப்போம், ஓடி போயிட்டு இருக்கும்போது கல்லு தடுக்கிருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவீங்க? கல்லு தடுக்கிச்சு நீங்கள் தடுக்கிறீங்களா? நடந்து போயிட்டு இருப்போம், திடீர்னு டோரில் ஓடி இடிச்சிருப்போம். என்ன இடிச்சிருச்சு? டோர் இடிச்சிச்சு. நம்ம போய் டோர் இடிச்சிட்டு டோர் உங்களை வீட்டுக்கு தேடி இடிக்குது. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் பாவத்தை இன்னைக்கு ஒற்றுக்கொள்கிற மனதில் நான்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிற, கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்காது. ஆனால் தாவீதை போல இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது அப்படின்னா, நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நான் மனம் திரும்ப என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இன்னைக்கு நீங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா, இந்த வார்த்தை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது, இந்த வார்த்தை யாருக்கோன்னு போயிடக்கூடாது, எனக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இதை கேட்டு நான் மனம் திரும்பி உமக்கு நேரான வருவேன் அப்படின்னா நான் பிழைத்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்க. அந்த நாட்களெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது பயந்து நடுங்கிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு எப்படி கேட்குறாங்க? தேவனுடைய வார்த்தைங்கிறது ஒரு அசால்ட் ஆயிடுச்சு, ஒரு சாதாரணமாக ஆயிடுச்சு. தேவனுடைய வார்த்தை ஒரு விளையாட்டாக மாறிடுச்சு நாட்களில். வேதம் அழகாக நமக்கு சொல்லுது பாருங்க. ஒரு இடத்துல வாசிங்க பார்ப்போம். ஏசாயா புத்தகத்தில் 66 வசனம், அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் ஒரு 10 நிமிஷத்தில் நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். 66 அதிகாரம் 2 வசனம். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, யாரை நோக்கி பார்க்கிறாரம்மா கர்த்தர்? வசனத்துக்கு நடுங்கிறவங்கள தான் நோக்கி பார்க்கிறாரு. வசனம் தான் சொல்லுதுங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கண்டு நடுங்கிறாங்களோ அவங்க மேலதான் தேவனுடைய கரம் இருக்கிறது, அவர்களுக்கு மேலதான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுக்கு மேலதான் தேவனுடைய கோட்டை அரணான பலன் இருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைங்கிறத நம்ம எண்ணணும். அந்த வார்த்தை ஏதோ பேசிட்டு வளரிட்டு போற வார்த்தை இல்லை, இது வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும் தெரியுமா? நடுங்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணணும்? நடுக்கத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் அந்த வார்த்தையை நான் கேட்கணும். அல்லேலூயா. நான் அப்படி கேட்க மாட்டேன் பாஸ்டர், வார்த்தை வரட்டும் நான் தூங்க மட்டும்தான். நீ அப்படிதான் இருக்குது கிறிஸ்தவ உலகம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி கொண்டிருக்கோங்கிறத யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு என் மாற்றம் என் வாழ்க்கையில் வர ஐ வில் ட்ரை, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிறத யோசிச்சு பாருங்க. மாற்றம் வரணும்னா என்னை மாற்றணும். வசனத்துக்கு நடுங்கிற அளவுக்கு எனக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு மனசு வரணும்.
கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என் குடும்பம் மாற ஆரம்பிக்க போகுது, என் தொழில் ஆசீர்வாதம் மாறப்போகுது, என்னோட வாழ்வில் ஒரு மேன்மையை நான் பார்க்க போகிறேன். அப்போ ஒரே ஒரு காரியத்தை பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கத்தக்க ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் தேவ சமூகத்துக்கு பொம்பளை துணிகரமாக போயிட்டு ஆண்டவரே நான் பாஸ்டர் நான் வந்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டோட போய் ஆண்டவரே பாவியாக என் மேலே நீங்கள் எப்படி இருங்க, கிருபையாக இருங்க. முழங்கால் படிடும் போதே பயத்தோடு தான் முழங்கால் படிடுவேன் தேவ சமூகத்தில். இன்றைக்கி நான் சாட்சியாக சொல்கிற தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நடுக்கத்தோடு தான் நான் போகிறேன் தவிர, அது நடுக்குங்கிறது அது ஐயோ அவர் அடிச்சிருவாரோன்னு இல்லைங்க. தேவனுக்கு முன்பதாக நம்ம எம்மாத்திரங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு முன்பதாக நான் எம்மாத்திரம் இந்த சிறு பூச்சியை போல இருக்கிறேன்னா இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நேரடியாக பேசி கொண்டு இருக்கிறேன், அவருடைய வார்த்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு கொடுத்த கனமான ஒரு பாக்கியம். இதை நான் அசட்டையாக எண்ணிடக்கூடாது, துணிகரமாக எண்ணிடக்கூடாது. நீ பலருடைய வாழ்க்கையில் துணிகரமாக இருக்கிறோம். தேவ வார்த்தை எவ்வளோ வல்லமையாக வந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வார்த்தையை கனம் பண்ணுறதில்லை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை, அந்த வார்த்தையை மந்தமாக்கி வச்சிருக்கிறோம். அந்த வார்த்தை உள்ளே போவது இல்லை. இன்னைக்கு பாருங்க, இந்த மெசேஜ் கேட்குற எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் வார்த்தை போயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வார்த்தை யாருக்குள்ளலாம் போயிருக்கோ அவங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போதுமானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வரும்பொழுது, தேவனை தேட வரும்பொழுது நம்ம எப்படிலாம் ஆராதிக்கணும்? வசனம் சொல்லுது, பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். நீங்கள் அப்படி வரீங்களா? சொல்லுங்க. ஆண்டு சமூகத்துக்கு வரும்போது பயத்தோடு வரீங்களா, நடுக்கத்தோடு வரீங்களா? சொல்லுங்க. நடுக்கத்தோடு அவர் ஆராதிக்கிறீங்களா? இயேசு அறியாத போது ஒரு கோயிலுக்குள்ள போவோம், எப்படி போவோம்? எப்படி போவோம்? சொல்லுங்க. கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்களா? எல்லாரும் போயிருப்போம். இங்கே இருக்க எல்லாருமே, மேக்சிமம் எல்லாருமே இயேசு அறியாத குடும்பத்தில் வந்திருக்கிறீங்க. கோயிலுக்கு போய் எப்படி போவீங்க? பயத்தோட, நடுக்கத்தோட. ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு இலக்காரமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நமக்கு எப்படி இருக்கிறாரு? எப்படியோ ரெண்டு போகிறாரு. ஆண்டவர் இப்படி இருந்தால் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர் என்னை மேன்மையாக்கணும், அதுக்கு தான் அவர் தேடுறேன். அதுக்கு போக ஆண்டவர் மேலே பயம் இருந்தால் என்ன, பக்தி இருந்தால் என்ன? அவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது, ஆனால் பயம் எனக்கு இல்லை. பலருக்கு ஆண்டவர் மேலே அதிகமான அன்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பயம் இல்லாமல் போச்சு. ஆண்டவர் மேலே என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசம் இருக்குது, ஆனால் நான் தப்பு செஞ்சால் என்னை அடிப்பாருங்கிற பயம் இன்னைக்கு அற்று போச்சு. அல்லேலூயா. தேவ சபைக்கு தேவை ஒரே ஒரு காரியம். தேவனுடைய பட்டயம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என்ன அவர் அணைக்கவும் செய்வார், நான் தவறு பண்ணனா என்னை திருத்தவும் செய்வார். இன்னைக்கு சில வெறுமைகளை கர்த்தர் கொடுக்க ஒரே ஒரு காரணம், நம்மளை சிறுமப்படுத்துகிறார் கர்த்தர். ஏன்னா அவர் பக்கமாக திரும்பணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. நம்ம திரும்புகிற வரைக்கும் இதே நெருக்கத்தை தேவன் அனுமதிச்சு கொண்டே இருப்பார். என்னைக்கு நம்ம தேவ சமூகத்தை நேரம் திரும்புகிறோமோ அன்னைக்கு தான் சில விசாலங்களை நம்ம கண்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. என்னைக்கு நாம் மாறணும் அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும். என்னைக்கு என் வாழ்க்கை மாறுதோ அன்னைக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை மாறும், என் மனைவியின் வாழ்க்கை மாறும், என் கணவருடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு குறையை வச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. என்னுடைய குறையை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே மாற்றுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வாரத்தில் நமக்குள்ள ஒரு என்ன இருக்கணும், இது தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறார். இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரங்க இருக்கானா, அவர் தேவனுடைய ஊழியக்காரங்க. அந்த காரியத்திற்கு நாம் என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. நான் எப்போவுமே 24 hours நான் ஊழியக்காரன் அவைலபிள். ஏதோ சில சூழ்நிலை தான் என்ன பண்ண மாட்டேன், என்னால் வர முடியாத சூழ்நிலை, உங்களுக்காக பேச முடியாத சூழ்நிலை, ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை பண்ணணும். நான் எவ்வளோ 100% அவைலபிளாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கனம் இருக்கணும். இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க. அல்லேலூயா. இவங்க என்னுடைய ஊழியன் அல்ல, ஆண்டருடைய ஊழியக்காரங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள தேவனுடைய காரியத்தை கொடுத்த பயம் இருக்கணும். ஆண்டருடைய காரியத்தை எந்த காரியமாக இருக்கட்டுங்க, அதை ஒரு பயத்தோடு கூட செய்யுங்க. இன்றைக்கி அந்த ஊழியத்தை நடத்துகிறோம், ஒரு மீட்டிங் நடத்துகிறோம்னா சும்மா அப்படியே மீட்டிங் நடத்துறதுக்கு முடியவே முடியாது. சாதாரண ஒரு வீட்டு பிரேயர் நடத்தும் போது எவ்வளோ பிரச்சனைகள், ஒரு மீட்டிங் நடத்தணும் சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ பிரச்சனை வரும். பயத்தோடு தேவ சமூகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம், பய நெருக்கத்தோடு கூட தேவ சமூகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எதிர்ப்புகள் எவ்வளோ வருது, பிரச்சனைகள் எவ்வளோ வருது, எத்தனையோ பேர் திட்டுறாங்க, எத்தனையோ பேர் கேலி செய்கிறாங்க. ஆனாலும் அவைகளை தாண்டி கொண்டு இந்த ஊழியத்தை நாங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த ஊழியத்திற்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும், அதற்கு நீங்கள் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அல்லேலூயா. அதற்கு நீங்கள் ஒரு உங்களையே மாற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வெளியில் போய் பார்க்கணும், மற்றவங்களை என்ன பண்ணணும், இயேசு அறியாதவங்களை போய் சந்திக்கணும், இயேசு அறியாதவங்களை போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அதனால நீங்களே எங்களுக்கு கை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ நமக்குள்ள ஒரே ஒரு காரியம் இருக்கணும், உள்ள மாத்திர தாழ்மை இல்லை, வெளியில் எனக்கு ஒரு தாழ்மை இருக்கணும். பலர் சொல்லுவாங்க நான் எப்போவுமே தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பேச்சில் மாத்திரம் எப்படி இருக்கும், தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் செயல்களில் தாழ்மை இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீ எந்த இடத்துல வேணால் உங்களை மேன்மையை வச்சுக்கோங்க, சொந்த பந்தங்க மத்தியில், நண்பர்கள் மத்தியில் உங்களை உயர்த்திக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய காரியத்திற்கு வரும்போது தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தான் மேன்மை, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவனுக்கு தான் மேன்மை, தன்னை ஒரு குப்பையை போல தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவனுக்கு தான் மேன்மை. அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ பாருங்க, உள்ள மாறினா வெளியில் மாறினா மட்டும் பத்தாது, உள்ளையும் மாறணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெளியில் மாறினா மட்டும் பத்தாது, நீங்கள் அழகாக மாறிட்டா மட்டும் பத்தாது, அழகாக மாறினா மட்டும் பத்தாது, அறிவாக மாறினா மட்டும் பத்தாது, ஆண்டவரை அறிகிற அறிவில் மாறணும், ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளில் கண்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். எப்படின்னா என் பிள்ளைகள் நல்லா அறிவாக இருக்கிறாங்க, நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்கன்னு சந்தோஷப்படுறோம். ஆவிக்குரிய ரீதியில் என் பிள்ளை எந்த அளவுக்கு மேன்மையாக இருக்குங்கிறது குறித்து ஒரு தேவ மனுஷன் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. என் பிள்ளைகிட்ட நான் சொல்லி தான் வளர்ப்பேன், என் பிள்ளை பிறந்து வந்தானா நீ ஊழியம் தான் செய்யணும், நீ சம்பாரிச்சு கொடுக்குற காசு எனக்கு தேவையில்லை, நீ என்ன பண்ணாலும் தேவையில்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு வெறுமையாக செத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் தருவார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் 100% சொல்கிறேங்க, என் பிள்ளை நான் ஊழியக்காரனை தான் வளர்ப்பேன், என் பிள்ளை ஊழியக்காரனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கணும், நான் தேவனுக்காக பிரயாசப்பட்டேன் அப்படின்னா, நான் மாற ஆசைப்பட்டேன் அப்படின்னா அவர் எனக்கானவைகள் சந்திப்பார். அல்லேலூயா. எனக்கு போதும், அவர் போதுமானவராக இருந்துட்டார் அப்படின்னா எனக்கு போதுங்கிற அளவுக்கு எனக்கு பண்ணுவார். இயேசுவை எனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு எத்தனை பேர் எனக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். இன்றைக்கி புதிதாக வந்தவர்கள் கூட ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்வார், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சாபங்கள் இருக்கலாம், பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. யாராச்சும் பாவத்தை தெரியாம செய்வோமா? நம்ம என்ன சொல்லுவோம், தெரியாம செய்வோம் அப்படி, உண்மையே தெரியாம செய்வோமா? தெரியாம யாருமே செய்ய மாட்டோம். தெரிஞ்சு செஞ்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், அடிதான ஆண்டுட்டு வாங்கும்போது பார்த்துக்கலான்னு பண்ணுவோம். ஆனால் அது துணிகரம். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எவ்வளோ பெரிய பாவியும் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் புதிதாக வந்தவங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கலாம், இல்லை பழையவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி யாரெல்லாம் தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவர் என்னை மன்னிங்க, என்னை மாற்றுங்க, உமக்காக மறுபடியும் நான் எழும்பி எரிய ஆரம்பிக்கிறேன், இனிமேல் உமக்காக நான் பிரகாசிக்க பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், என்ன ஒரு அக்னியாக மாற்றுங்க, என் குடும்பத்தை ஒரு சூழ்நிலை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, எனக்குள்ள அசுத்தங்களை மாற்றுங்க, எனக்குள்ள பாவ சிந்தைகளை மாற்றுங்க, எனக்குள்ள நான் செஞ்ச தவறுகளை மாற்றுங்க. என் செஞ்ச தவறுகள் நாளை ஏதோ ஒரு பாவம் குடும்பத்தை பின்தொடரும் அப்படின்னா அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. வசனம் சொல்லுது, பாவிகளை வெறுக்கிற தேவன் அல்ல, பாவிகளை சிநேகிக்கிற தேவன் தான் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாவத்தை வெறுக்கிறத தவிர பாவியை ஒருபோதும் வெறுக்கிறவர் இல்லைங்க. ஒரு குடிகாரனை வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. குடியை இயேசு வெறுக்கிறார், குடிகாரனை இயேசு நேசிக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு விபச்சாரிய தேவன் வெறுக்கல, விபச்சாரிய தேவன் நேசிக்கிறாரு. ஒரு விபச்சாரத்தை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்தில் விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரியை அநேகர் கல்லெறிந்து கொள்ள வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்றாரு, இந்த விபச்சாரஸ்தி உங்களில் யார் பாவம் இல்லையோ அவன் முதல்ல கல்லை வச்சு கொள்ளுன்னு சொல்றாரு. எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டான். அந்த இடத்துல சொல்றாங்க, நீங்களும் என்னை கொல்ல மனதா இருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லைம்மா இனி பாவம் செய்யாத, நான் உன்னை கொல்ல வரல, ஆனால் இனி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இறக்கம் போடுவேன். நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சுட்டு அப்படியே கொண்டு மறுபடியும் போய் வீட்டுக்கு போய் பாவம் செய்யாதீங்க. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அதை விட்டுருங்க. இன்றைக்கி இந்த சபையோடு விட்டுறணும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இல்லைன்னு தெரியுதோ அதை விட்டுட்டு போயிடுங்க. அது திரும்ப வீட்டுக்கு கொண்டு போக நினைக்காதீங்க, அதை திரும்பவும் என் குடும்பத்துக்குள்ளே கொண்டு போக நினைக்காதீங்க. இது என்னை தேவனை விட்டு பிரிக்குது, இது ஆசீர்வாதத்தை தடுக்குது, இது என் வாழ்க்கையில் மேன்மையை வர தடுக்குது, ஏதோ ஒரு பாவம் எனக்கு தெரியும், என்னுடைய துணிகரம் எனக்கு தெரியும், எல்லாம் தேவனுக்கு முன்பதாக நிர்வாணமாக இருக்கிறது, எனக்கெல்லாம் எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே தேவனுக்கும் தெரியுங்க. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், என்ன நீங்கள் ஏமாற்றலாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாற்றலாம், உங்கள் அப்பா அம்மாவை நீ ஏமாற்றலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உன் மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை கவனமாக வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நம்ம நினச்சிருக்கிறோம் யாருன்னு கவனிக்கல, யாருமே என்ன பண்ணல, பார்க்கல நினச்சிருக்கிறோம். ஒருவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் வானத்திலிருந்து. அல்ல, என் மனைவி என்னை கண்டுக்கல, மனைவிக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மொபைல் ஃபோனில் லாக் போட்டு லீக் போட்டு நம்ம பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார். அது வெளியரங்க மாறுக்கு முன்னாடி தெரிஞ்சிருங்க. அதான் நான் சொல்கிறேன், என்ன பண்ணுங்க, அது வெளியரங்க மாறுக்கு முன்னாடியே தேவனிடத்தில் வந்துட்டோன்னா கர்த்தர் அதை அப்படியே மூடி போட்டுருவார். வரமாட்டேன்னு அடம்பிடிச்சோன்னா வெளியரங்கமாக்கி
அசிங்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு சொல்லுவாங்க இல்லையா, வலையிலே வந்துட்டா பிரச்சனை இல்லை, வலை போடும் போதே வலையோட வலையா மீனோடு மீனா அப்படியே அழகாக பிக்காமல் எடுத்துடலாம். வலையில் சிக்காத மீனுக்கு தூண்டில் தான் போடணும். தூண்டில் சிக்காத பட்சத்தில் என்ன பண்ணும், அம்பை விட்டு தான் எரியணும். அல்லேலூயா. அதனால தான் இப்போ அம்பை விட்டு எரியிறேன், அதுலையா சிக்கதான்னு பார்க்கலாம். வலை போட்டு பார்த்தேன், வலையிலையும் சிக்கலை. தூண்டில் போட்டு பார்த்தேன், தூண்டிலும் சிக்கலை. இப்போ அடுத்து அம்பை விட்டுருக்கிறேன். இன்னும் நெஞ்ச பொழக்கிற அளவுக்கு ஒரு சில கசப்பான வார்த்தைகளை உங்களுக்கு பானமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பானத்தை குடிக்க கொடுத்தது போல கொடுத்துருக்கிறேன். இதுலையாச்சும் மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் இதை ஒரே ஒரு நோக்கம்தான், பாஸ்ட்டுக்கு வேறு வேலை இல்லாமல் இல்லை. அது நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு திட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 நாள் பேசாமல் இருப்பீங்க, காணிக்க ஒழுங்காக தரமாட்டீங்க, அதனால எனக்கு நஷ்டம்தான். ஆனால் பாருங்கள், அதையும் தாண்டி இந்த பிள்ளை ஆண்டவருக்காக எழும்பணும், இந்த பிள்ளைங்க ஆண்டவருக்காக நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இந்த வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற காணிக்கை தசமகலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது 2வது பட்சம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. எனக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கவே கூடாது. அது தேவன் அதை விரும்பவே இல்லை. தேவனுக்காக கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு கொடுத்தா மட்டும்தான் தேவன் அதை அங்கீகரிக்கவே செய்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அவைகளை தாண்டி உங்களுடைய ஆத்துமா தான் எனக்கு முக்கியம். உங்களுடைய ஆத்துமா இனி கர்த்தருடைய சமூகத்தில் விலையேறப்பட்ட ஆத்துமா, அதை ஒருபோதும் இழந்து போக உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க? எழுந்து நின்று கண்களை மூடி, ஏசப்பா என்னை முழுசு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை நீங்கள் தாங்கப்பான்னு கூப்பிடுங்க. நீ கேளுங்க, நீங்கள் தான் கேட்கணும். எல்லாரும் கண்ணை மூடி நீ கேட்க போறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் தாங்க. மாற்றம் என்னிலிருந்து புறப்படட்டும், மாற்றம் எனக்குள்ளிருந்து புறப்படட்டும். இன்னைக்கு அவங்கள மாற்றுங்க, என் மனைவியை மாற்றுங்க, என்னுடைய பிள்ளையை மாற்றுங்க. என் மனைவினால தான் பிரச்சனை, என் கணவர்னால தான் பிரச்சனை, என் பிள்ளைகள்னால தான் பிரச்சனை. நீங்கள் சொல்லாதீங்க, என்னென்ன மாற்றிட்டேனா அப்போ நம்ம மற்றவங்களுக்கு வர சொல்லலாம். என்னையே மாற்றாத பட்சத்தில் எப்படி மற்றவங்கள போய் சொல்ல முடியும்? வசனம் சொல்லுது, மற்றவனை குறை சொல்லுகிற நீயே அந்த பாவத்தை செய்கிறபடியால் நீ மற்றவனை குறை சொல்ல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு உன் குடும்பம் மாறலேன்னு சொல்கிற நீ, மனைவி மாறலேன்னு சொல்கிற நீ, கணவன் மாறலேன்னு சொல்கிற நீ, உனக்குள்ளே அந்த பாவம் இருக்கிறதுனால நீ என்னங்க யோசிக்கிறோம்? நான் மாற மாட்டேன், எல்லாம் மாறணும்னா எப்படி மாறும்? என்ன முதலாவது மாற்றணும்? இன்னைக்கு கேளுங்க, நீங்கள் தான் கூப்பிட போகிறீங்க. இன்னைக்கு ஒரு வேளை தாவீதை போல உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா, அதனால தாவீது டெய்லி ஜெபம் பண்ண வராமா, உணர்வுள்ள இருந்தது எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன்னா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எனக்கு உணரணும், அது பாவம் நான் உணரணும். அதை கண்டு நான் கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, விசனம் அடையக்கூடாது. அது பாவம்ங்கிறத என் இருதயத்தில் கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி தாவீது டெய்லி ஜெபம் பண்ணுவார்னு சொல்லி அவர் வேத வசனத்தில் போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு காரியத்தை பண்ணணும், எனக்குள்ள ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை தேவன் அனுமதிக்கணும். நான் செய்கிறது பாவங்கிற நான் உணர்கிற ஒரு இருதயம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, I can see the change. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை நான் பார்ப்பேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை நான் பார்ப்பேன், என் குடும்பத்தில் மாற்றங்கள் வருவதை நான் பார்ப்பேன். அதற்கு ஒரே ஒரு காரியத்தை பண்ணணும், என்னை நான் மாற்ற ஒப்பு கொடுக்கணும், என்னை நான் மாற்ற ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி, ஏசப்பா என்ன மாற்ற ஒப்பு கொடுக்குறப்பா, அவங்கள மாற்றுங்க இவங்கள மாற்றுங்கன்னு சொல்லி அழ வேண்டாங்க. நீங்கள் அழுது ஒப்பு கொடுங்க, என்னை நீர் மாற்றும், என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க, நான் மாறினால் எல்லாம் மாறும் என்று சொல்லுங்க. என் வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா எல்லாம் நான் தேடி வரும். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா எல்லாம் மேன்மையை தேடி வரும். மாற்றத்துக்காக வெளியே போய் பிரயாசத்தை தேடாதீங்க. மாற்றத்துக்காக எங்கேயோ மாற்றணும், இந்த இடத்துல ஏதோ மாற்றம் இருக்கு, இந்த மாற்றத்தை பண்ணா மேன்மை வரும்னு என்னாதீங்க. எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும், அப்ப எல்லாம் மாறும், அப்ப எல்லாம் மாறும். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தணும், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தணும். நீங்க மற்றவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. குடும்ப வாழ்வில் இன்னைக்கு அநேக பிரச்சனையோடு இருக்கிறீங்க, அது மற்றவங்களை குறை சொல்ல வேண்டியது, என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒரு தேவ மனுஷன் இப்படிதான் அழுது தேசத்தை மாற்றணும் அழுது ஒப்பு கொடுத்து அழுதுட்டு இருக்கும்போது பல வருடங்களாக செபிக்கிறார். தேசத்தில் ஒரு மாற்றமே இல்லை, தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கவே இல்லை.
அவருடைய ஊரில் வீதிக்கு வீதி டாஸ்மார்க், வீதிக்கு வீதி விபச்சார குடுகை எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஒரு மனுஷன் மட்டும் ரட்சிக்கப்பட்டவர். அவர் அழுவாரம், ஆண்டவரே என் தேசத்தை மாற்றுங்கப்பா, என் தேச ஜனங்களை மாற்றுங்கப்பா, இவ்வளோ பாவிகளாக இருக்காங்களே சொல்லி அழும்போது பல வருடங்களாக ஜெபித்து இருக்கிறார். எந்த ஒரு பதிலும் வரல. ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ தூதன் அவனுக்கு வெளிப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னானம்மா, உன் ஜெபத்தோட பேட்டனை மாற்று. என்ன ஜெபத்தோட பேட்டனை மாற்றணும்? என்னை மாற்ற ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு, மாற்றம் தேசத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும்னு சொன்னார். அவர் அதே போல் என்னை மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு எந்த இடத்துலலாம் டாஸ்மார்க் இருந்துச்சோ அந்த வீதிகளுக்கு வீதி சர்ச்சஸ் இன்னைக்கு இருக்கிறது. விபச்சார விடுதிகளுக்கு பதிலாக இன்னைக்கு ஜெபிக்கிற கூடங்கள் இன்னைக்கு அநேகமாய் காணப்படுகிறது. அதற்கு பேர் தான் மாற்றத்தை என்னிலிருந்து புறப்பட செய்யுங்க. இன்னைக்கு அதே போல் என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் தேவைன்னா நான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும். நீங்கள் சொல்லுங்கள், என்னை மாற்றும். இன்னைக்கு என் அம்மா சரியில்லை, என் தாத்தா சரியில்லை, என் அப்பா சரியில்லை, என்னுடைய அம்மா தாத்தா சரி, என்னோட பிள்ளை சரியில்லை, என்னுடைய கணவன் சரியில்லை, மணவன் சரி, மனைவி சரியில்லை சொல்லி கொண்டிருக்க நாம எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குறத பார்க்கணும். நம்ம சரியா இருக்கிறோமா? எல்லாத்துலேயும் ஐ எம் பர்ஃபெக்ட். யாராலும் சொல்ல முடியாது ஐ எம் பர்ஃபெக்ட்னு. நீங்க ஒப்பு கொடுங்க. அவங்க மாறணும் இவங்க மாறணும்னு சொல்லிட்டு இருக்க நாம முதல்ல நம்ம மாறிக்கிறோமாங்கிற பாருங்க. நம்மளே மாறலைன்னா அவங்க எப்படி மாறுவாங்க? நம்மளே மாற நம்மளை ஒப்பு கொடுக்கல, அப்போ அவங்க மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா என்னவே நான் மாற்றிக்கல. இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் சரிதான். என் மனைவி மாறணும், என் பிள்ளைங்க மாறணும், என்னோட குடும்பம் மாறணும், நாங்கள் அதிகமாக கத்திருக்க எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ஓகே. ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குங்கிற பொறுத்து தான் என் எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறுங்கிறத இருக்குது. எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறத பொறுத்து தான் நான் நினைப்பதெல்லாம் நடக்குதாங்கிறத பொறுத்து இருக்கு. முதலாவது என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. மற்றவங்களோட குறைகளே பார்க்க நம்ம சொல்லணும், என்னை மாற்றுங்கப்பா. அவங்ககிட்ட குறை இருக்குதா இல்லைன்னு சொல்ல, ஆனால் என் கண்ணு அதை குறையவே பார்க்குதே, அந்த என் கண்ணை மாற்றுங்க. நிறைய பார்க்காம அந்த குறையை மட்டுமே என் கண்ணு பார்க்குது ஆண்டவரே, அந்த கண்ணை முதலாவது மாற்றுங்க. குறையை பார்க்கறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் என் கண்ணு குறையை மட்டுமே பார்க்குதுன்னா தப்பு. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னா என்னை ஒப்பு கொடுங்க. நீ கணவர் குடிக்கிறாரு, பல பாவ வழக்க செய்கிறாரு, மனைவி தவறான வழியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் எவ்வளோ இன்றைக்கி பல பக்கத்தில் பார்க்குறோம். நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம எவ்வளோ காரியங்கள் கேள்விப்பட்டே கொண்டு இருக்கிறோம். அவங்க மாறணும்னா முதலாவது என்னென்ன மாற்றணும்? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம பார்க்கறது என்னன்னா மற்றவங்களுடைய குறைகளை மாத்திரமே. மற்றவங்களுடைய குறைகளை பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்முடைய குறைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறாரு. நீ மற்றவங்களுடைய குறையை பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம குறைங்கிறதே நம்ம குறையா தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரமே நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுருவான். வேற யார் சொன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஐ ஆம் த ரைட், நான் தான் சரி, நான் தான் எல்லாமே சரியாக பண்ணுறேங்கிற ஒரு எண்ணம் பிசாசு கொடுத்துருவான். ஆனால் இல்லைங்க, குடும்பம் என்பது குறைகள் நிறைந்தது. அந்த குறைகளே பார்க்க ஆரம்பிச்சோன்னா மேன்மையை பார்க்க முடியாது. குறைகளை சரி செய்து கொள்வதற்கு தான் தேவன் குறைகளையே, குறைவுள்ள மனுஷனாவே படிச்சிருக்கிறார். குறைகளை திருத்தி கொள்வதற்கு தான் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் சான்ஸ் கிடைச்சும் திரும்ப செய்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒரு தடவை தேவ சமூகத்தில் போய் நின்றுட்டேன் அப்படின்னா என்னை முன்னே ஒப்பு கொடுத்துறணும். நீ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி யாருக்குமே தெரியாது நினைக்கலாம். ஆனால் இயேசு எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். இயேசு எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். வானத்தை பூமி படைத்த தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பதாக யாராலும் மறைக்க முடியாது. அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி அதை நீங்கள் பண்ண தப்பை மறந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பண்ண அந்த பாவத்தை மறந்துருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைவுகள் நீ கொண்டு வராரு உங்கள் இருதயத்தில். இன்றைக்கி உங்களுக்கு அந்த நினைவு வருது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. மன்னிப்பு கேட்குறவனுக்கு தான் மேன்மை தேவனை கட்டளையிட போகிறார்.
இன்னைக்கு என் குடும்பத்தில் மாற்றம் வரணும், ஏதோ ஒரு காரியம் மாறணும் அப்படின்னா நாம் மாறணும், நான் மாறணும், நான் மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் இன்னைக்கு என் கூட இருக்கிறார். நான் திரும்பவும் ஆண்டவருக்காக எழும்பணும். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு என் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா என்னை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. நீங்கள் என்னை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. ஏதோ ஒரு குணாதிசயங்கள் இன்னைக்கு மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும். இந்த காரியத்தினால தான் உங்களுக்கு பிரச்சனை தெரியுதா, அதை மாற்றுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாற்றம் வரணும்னா மாற்றம் தான் அவசியம். இந்த காரியத்தினால பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரிஞ்சும் அதை நான் மாற்றாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா அதனால் கண்டிப்பாக பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு பைக்கில் பிரச்சனை, ஒரு காரில் பிரச்சனை, இந்த பிரச்சனை தெரிஞ்சும் அதை மாற்றாமல் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோன்னா அது ஓடும்போது பிரச்சனையாகவே தான் இருக்கும். கடைசியில் அது செயலிழந்து போகும். செயலிழந்து போகும்போது நம்ம நடு ரோட்டில் நிற்போம். ஆனால் அது தவறுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதே போல் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இன்றைக்கி உணர்த்துறாரு, ஒரு காரியத்தை இன்றைக்கி உணர்த்துறாருன்னா உங்களை மாற்றிக்கொள்வதற்காக. அந்த சான்ஸ் இன்றைக்கி தான், அந்த சான்ஸ் இன்றைக்கி தான் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான நேரம், உங்களை சரி செய்து கொள்வதற்கான நேரம். அந்த நேரத்தில் வீணடிக்காமல் கண்ணை மூடி ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என்னை உருமாற்றுங்க. இன்றிலிருந்து நான் புதிய மனுஷனாக மாறட்டும், இன்றிலிருந்து நான் புதிய மனுஷியாக மாறுவேன். இன்றிலிருந்து பழைய வாழ்வு அல்ல, இனி செத்தவனாய் அல்ல, உயிர் தெழுந்தவனாய் தேவனுக்காக நிற்பேன். இனி அதே பாவத்தை அல்ல, அந்த பாவத்தை மறித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாய் வாழ்க்கை மாறட்டும். அந்த பாவத்தை வீட்டுக்கு போய் மறுபடியும் செய்யறக்கல்ல, இந்த விபச்சாரத்தை மறுபடியும் செய்யறக்கல்ல, இன்று முதல் நான் புதிய மனுஷனாய் மாறப்போகிறப்பா. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழைய வழிகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நீ ஆண்டவர் உண்மையை நேசிப்பாயானால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறார். மறுபடியும் அதே வாழ்வு இல்லைங்க, ஒரு மாற்றம் நிறைந்த வாழ்வை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார்.